இலுப்பைக்குடி நகரத்தார் பெருமக்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இலுப்பைக்குடி நகரத்தார் நற்பணி அறக்கட்டளையின் கௌரவ தலைவர் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் திரு எஸ் ரகுபதி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இலுப்பைக்குடி நகரத்தார் நற்பணி அறக்கட்டளை திருப்பணி குழுவின் மலர்குழு தலைவர் டாக்டர் அண்ணாமலை அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திருப்பணி குழுவின் தலைவர் எஸ்.எல். அழகப்பன் அண்ணன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். பரம்பரை அரங்காவலர் திரு வைரம் அண்ணன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இந்த விழாவினை இனிதே துவக்கி வைக்கும் வகையில் குத்துவிளக்கு ஏற்ற இலுப்பைக்குடி நகரத்தார் நற்பணி அறக்கட்டளையின் கௌரவ தலைவர் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் திரு எஸ் ரகுபதி ஐயா அவர்களையும் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் குத்து விளக்கை ஏற்றி விழாவினை இனிதே துவக்கி வைத்துள்ளார். அவர்களுக்கு நம்முடைய கரவொலியை எழுப்பி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருப்பணிக்குழு தலைவர் திரு எஸ்.எல். அழகப்பன் அண்ணன் அவர்கள் குத்து விளக்கு ஏற்றுகிறார்கள். மலர்குழுவின் தலைவர் டாக்டர் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் குற்று விளக்கை ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். திரு கண்ணன் அவர்களின் தாயார் திருமதி விசாலாட்சி மையப்பன் ஆட்சி அவர்களை குத்து விளக்கை ஏற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். செயலாளர் திரு ராமகிருஷ்ணன் அண்ணன் அவர்களின் துணைவியார் திருமதி உமா ஆட்சி அவர்களை குத்துவிளக்கை ஏற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இறைவணக்க பாடலை பாட வருபவர் மானகிரியை சேர்ந்த திரு எஸ் முத்துக்குமார் அண்ணன் அவர்கள். கற்பகமூர்த்தி 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 சரணம் கற்பகமூர்த்தி 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 சரணம். அடுத்த நிகழ்வாக தேவகோட்டை மண்ணின் மைந்தன் சுறுசுறுப்பாக செயலாற்றக்கூடிய செயலாளர் திரு ராமகிருஷ்ணன் அண்ணன் அவர்களை வரவேற்புரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இலுப்பைக்குடி அருள் தரும் ஸ்ரீ சவுந்தரநாயகி அம்பாள் உடனாய அருள்மிகு ஸ்ரீ சுயம்பிரகாசர் திருவருளால் இலுப்பைக்குடி நகரத்தார்கள் அனைவரும் இன்று சென்னையில் ஒன்று கூடியுள்ளோம். சிவபெருமான் திருக்கோயில் திருப்பணியில் ஈடுபட்டுள்ள நம் அனைவருக்கும் இறைவன் தம் திருவருளை வாரி வழங்குவார் என்பதில் ஐயமில்லை. திருப்பணியில் ஈடுபட்டுள்ள அனைவரையும் வரவேற்கும் மூலமாக நான் இன்று உங்கள் முன் நிற்கிறேன். அன்று அரசர் கோவில் கட்ட இடம் கொடுத்தார். இன்று அரசின் அமைச்சராக இருக்கும் நமது மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் இன்று நமது கோயில் திருப்பணி குழுவிற்கு கௌரவ தலைவராக இருப்பது சிவபெருமானின் திருவருள்தான். இது எவ்வளவு பொருத்தமாக அமைந்துள்ளது. தெய்வப்பணியும் கல்விப்பணியும் சிறப்பாக செய்து வரும் அமைச்சர் அவர்களையும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் டாக்டர் அண்ணாமலை அவர்களையும் உங்களின் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். வரவேற்புரையாற்றிய திரு என் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக தலைமை உரை ஆற்ற வருமாறு தலைவர் சோனா லேனா அழகப்பன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்துள்ள இலுப்பைக்குடி நகரத்தார் அவர்களே, அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது இலுப்பைக்குடி கோவில் கும்பாபிஷேகமானது கிட்டத்தட்ட 20 வருஷங்களுக்கு மேலாகி நடந்து 20 வருஷங்களுக்கு மேலாகிவிட்டது. அதை திருப்பி நடத்த வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் தீர்மானம் செய்து ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பித்து அதில் என்னை தலைவராக நியமித்து எல்லோரிடமும் இலுப்பைக்குடி நகரத்தார்களிடம் வசூல் செய்து வேலைகள் நடந்து வருகிறது. அந்த வேலைகள் விவரம் உங்களுக்கு ஒரு புரோச்சரில் கொடுத்துருப்பாங்க. எல்லாம் என்னென்ன வேலை நடந்திருக்குங்கிறது நீங்கள் கையில் வச்சுருப்பீங்க. எல்லாருமே அந்த புரோச்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இலுப்பைக்குடி நகரத்தார்கள் அனைவரும் பெரும் தங்களுடைய பங்களிப்பை அளித்து இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்புடன் நடத்தித்தர வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தலைவர் அவர்களே, உங்களுக்கு நன்றிகள் பாராட்டி அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க வருமாறு பரம்பரை அரங்காவலர் தேவகோட்டையை சார்ந்த அண்ணன் வைரம் அவர்களை அழைக்கிறேன். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இது நம்ம கோயில், நம்ம சென்னை மாதிரி இது நம்ம கோயில், நம்ம இலுப்பைக்குடி. இந்த நேரத்தில் கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய நேரத்தில் நம்ம இருக்கோன்றதே ஒரு பெரிய லக்கி விஷயம். அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. இது எல்லாருக்கும் இந்த சான்ஸ் கிடைக்காது. இந்த கும்பாபிஷேகம் பண்ணுற நேரத்தில் நம்ம இருந்து நம்ம கான்ட்ரிபியூஷன் கொடுத்து நம்ம பங்களிப்பை கொடுத்து இது நிறைய வேலைங்க நிறையா நடக்க வேண்டியது இருக்குது.
நிறைய பேர் நன்கொடைகள் கொடுத்துருந்தாலும் நிறைய தேவை இருக்குது, இன்னும் நிறைய தேவை இருக்குது. அதனால எல்லாரும் இப்போ என்னை வந்து வாழ்த்துறை சொல்ல சொன்னாங்க. இப்போ வேண்டுதல் உரை உரைக்கிறேன். நான் எல்லாருக்கிட்டையும் நான் கேட்குறேன் வேண்டுதல், எல்லாரும் தாராளமாக நிதி கொடுங்க. இப்போ நம்ம நினைக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், வைரவர் நம்ம கோயில் நம்ம கும்பாபிஷேகம். தயவு செஞ்சு எல்லாம் தாராளமாக பரிசு தரங்க, மனசு தரங்க. நன்றி. நன்றி. சிறப்பு வாய்ந்த நம் சுயம் பிரகாஷ் ஈஸ்வரர் சௌந்தரநாயகி அம்மனையும் வளம் தரும் நலம் தரும் பைரவ மூர்த்தியையும் கொங்கண சித்தரையும் சிறப்பு வாய்ந்த நம் எழுப்புக்குடி கோயிலின் சிறப்பு காணொளி காட்சியை நாம் எல்லோரும் காண்போமாக. அனைவருக்கும் வணக்கம். இன்று 23/2/2025 ஞாயிற்றுக்கிழமை. இனிய இத்திருநாளில் இங்கு வருகை தந்திருக்கும் சென்னை வாழ் இழுப்பைக்குடி பங்காளிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். கும்பாபிஷேக திருப்பணி கமிட்டியின் கௌரவ தலைவர் நமது மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அவர்களோடு வருகை தந்திருக்கும் கும்பாபிஷேக மலர்குழு தலைவர் டாக்டர் திரு அண்ணாமலை ரகுபதி அவர்களையும் வரவேற்று மகிழ்கிறோம். மற்றும் திருப்பணி கமிட்டியின் அனைத்து நிர்வாகிகளையும் செயற்குழு உறுப்பினர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இலுப்பைக்குடி கோவில் பற்றிய வரலாறுகளையும் சிறப்புகளையும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திருப்பணிகளையும் காணொளி மூலமாக தற்போது நாம் அனைவரும் அறிந்து கொள்ள இருக்கிறோம். நகரத்தார்களுக்கு உரிய 9 நகர சிவன் கோவில்களில் இலுப்பைக்குடி கோவில் 1500 ஆண்டுகள் பழமையானது. இலுப்பை வனத்தின் மத்தியில் சிவன் காட்சி தந்த தலம் என்பதால் இலுப்பைக்குடி என்று இவ்வூர் அழைக்கப்படுகிறது. பாண்டிய அரசர்கள் காலத்தில் வில்வ மரத்தின் நிழலில் தோன்றிய இத்திருக்கோவில் பாண்டிய மன்னர்களால் 1000 ஆண்டுகளுக்கு முன் நகரத்தார்களுக்கு வழங்கப்பட்டது. இத்திருக்கோவிலானது 33 ஊர் இலுப்பைக்குடி பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்டது. பிரம்மாண்டமான திருக்கோவிலாக அமைத்து 1842 முதல் கும்பாபிஷேகம் செய்துள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து 1882, 1901, 1959 ஆகிய ஆண்டுகளில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிக விமர்சையாக நடந்தேறி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 1985 ஆண்டு புதிய 5 நிலை கோபுரம் அமைக்கப்பட்டதோடு மகாவிஷ்ணு விக்கிரகம் சுற்று பிரகாரத்தில் பிரதிஷ்டை செய்யப்பெற்று திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிக விமர்சையாக நடந்தேறி இருக்கிறது. 2002 ஆண்டில் அடுத்த கும்பாபிஷேகம் சிறப்புடன் மிக விமர்சையாக நடைபெற்றது சிறப்பிற்குரியது. நகரத்தார்களாகிய நமக்கு என்றும் பலமான சுகம் நிறைந்த வாழ்க்கையை தருபவரும் நிலையான செல்வத்தை அருள்பவரும் தான் இலுப்பைக்குடியில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் சௌந்தர நாயகி சமேத ஸ்ரீ தான் தோன்றீஸ்வரர். அவரது திருவடிகளை கண்டு வணங்கினால் நலம் யாவும் கிடைக்கும் என்பது உறுதி. பெருமாட்டி, பைரவர் ஆகியோரை வழிபட்டு பேறுபல பெற்ற முன்னோர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் நான்முகன், கண்ணன், கொங்கண சித்தர், திரிபுவன மாமன்னர், அதிவீர பாண்டியர், காவிரி பூப்பட்டினத்து தனவணிகரும் நம் முன்னோருமான பந்தன் என்பவரின் மகன் தனபதி செட்டியார் ஆகியோர் அவர். இலுப்பைக்குடி திருக்கோவில் திருப்பணிகள் இனிதே நடக்க பொருளுதவி செய்வோம். இறைவன் அருளால் நலம் பெற்று வளமாக வாழ்வோம். சென்னை வாழ் இலுப்பைக்குடி நகரத்தார்கள் அனைவருக்கும் இந்த விழாவிலே நம்மையெல்லாம் ஊக்கப்படுத்தி இந்த கும்பாபிஷேக திருப்பணியிலே முழுமையாக ஈடுபடுத்த வழிகாட்டுதல் வழங்கி இந்த கூட்டத்திலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய நமது அண்ணன் தமிழக அரசினுடைய சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எஸ் ரகுபதி அண்ணன் அவர்களே, நடைபெற இருக்கின்ற குடமுழுக்கு விழாவினுடைய மலரினை சிறப்பாக வெளியிட இருக்கின்ற மலர்குழுவினுடைய
தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் நமது அருமை பங்காளி வி. லட்சுமிபுரம் சரோஜாட்சி ரகுபதியினுடைய புதல்வர் அண்ணாமலை ரகுபதியன் அவர்களே மற்றும் எங்களோடு இந்த கும்பாபிஷேக கமிட்டியிலே சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அழகப்பண்ணனோடு தோளோடு தோள் கொடுத்து பணியாற்றும் நிர்வாக குழுவினரே, செயற்குழு உறுப்பினர்களே, 33 ஊர்களிலிருந்து பொதுக்குழு உறுப்பினராக பொறுப்பேற்று இந்த கூட்டத்திலும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்களே, நம்ம இப்போ எல்லாரும் ஒரு ஹாப்பி டூர் போகிறோம், ஃபாரின் டூர் போகிறோம், பையனை பார்க்க போகிறோம், பொண்ணு வீட்டுக்கு போகிறோம். அது மாதிரி இழுப்புக்கூடிய ஒரு டூர் ப்ரோக்ராமுக்கு இந்த கும்பாபிஷேகத்துக்கு ஒரு இறைபக்தி, காசிக்கு போகிறவங்க காசிக்கு எல்லாம் ஏகப்பட்ட அட்வான்ஸ் நம்ம பங்காளியை கொடுக்குறாங்க. நம்ம கோயிலுக்கு நம்ம கோயிலை பார்த்து யாரும் இந்த 9 கோயில் இந்த கோயில் சுமாராக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் விட்டுட்டு அவங்க தான் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எல்லாரும் இழுப்பக்கூடிய போய் பாருங்கள், அங்கே நடந்தது தான் சிறப்பாக நடந்தது, நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு நம்மளோட ஒவ்வொருவரோட பங்களிப்பும் அவசியம். மினிமம் நாங்கள் 501 ரூபா புள்ளி வரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஊர் வாரியாக கொடுத்துருக்காங்க. சில பேர் நான் படிக்கிறேன், அந்த ஊரில் கொடுத்துருக்கவங்க அந்த ஊர்லையும் கொடுக்கலாம். நீங்கள் இங்கே கொடுத்தாலும் அதை நாங்கள் அங்கே அவங்களுக்கோட ஆட் பண்ணிக்குவோம். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் பையன்கிட்ட இருந்து பேரண்ட் இருந்து பொம்பளை பிள்ளைய பேரில் நீங்கள் பணம் எழுதலாம். ஒவ்வொருவரும் அவங்களால இயன்றதை தன்னால் முடிந்தவரை அதிகபட்சமாக அள்ளித்தந்து இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தணும். அறப்பணிகள் பல ஆற்றும் மன்னன் ரகுபதியே, அடுத்தடுத்து வரும் தேர்தல்களிலும் வெற்றி பெற்று தொடர வேண்டும் உங்களது இப்பணியே. உம்மையின் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்புரை ஆற்றிட வருக வருகவென மகிழ்ச்சியோடு அழைக்கின்றோம். சென்னை வாழ் இலுப்பக்குடி நகரத்தார் சந்திப்பு நிகழ்ச்சியிலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய இலுப்பக்குடி நகரத்தார் அறக்கட்டளையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு எஸ்.எல். அழகப்பன் அவர்களே, மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், திருக்குடமுழுக்கு விழாவினுடைய கமிட்டி உறுப்பினர்கள், சென்னை வாழ் இலுப்பக்குடி நகரத்தார்கள், உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக நகரத்தாராகிய நாம் நகரத்தார் சங்க கூட்டங்களுக்கு சென்று வருவோம், பதவியேற்பு விழா நடக்கும், அதே போல ஏதாவது நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற நிகழ்ச்சிகள் நடக்கும். அந்த நிகழ்ச்சிகளிலே நாம் கூடி அந்த நிகழ்ச்சிகளை கண்டு வந்திருக்கின்றோம். ஆனால் இது அப்படி கூடி கலைகின்ற கூட்டம் அல்ல. கூடி ஆலோசித்து நம்முடைய திருப்பணியை செம்மையாக நடத்துகின்ற கூட்டம் இந்த கூட்டம் என்பதை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏறக்குறைய 23 ஆண்டுகளுக்கு முன்னாலே நடைபெற்ற திருப்பணி, இன்றைக்கு அந்த திருப்பணி தொடர வேண்டும் என்று இலுப்பக்குடி வாழ் நகரத்தார் அத்தனை பேருமே ஒவ்வொருவரும் எண்ணுகின்ற எண்ணம் அந்த எண்ணம். ஒவ்வொரு கோவிலிலும் திருப்பணிகள் நடக்கின்ற பொழுது நம்முடைய இலுப்பக்குடியிலே எப்பொழுது திருக்குடமுழுக்கு நடக்கும், அந்த கும்பாபிஷேகத்தை காணுவதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்றெல்லாம் எண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்த நேரத்திலே இன்றைக்கு நம்முடைய திருப்பணி குழுவினர் ஒன்று கூடி நம்முடைய திருப்பணியை செம்மையாக நடத்துவது, மற்றவர்களுக்கு இணையாக இன்னும் அதை மிஞ்சி நாம் நடத்தி காண்பிப்போம், நம்மாலும் முடியும் என்கின்ற எண்ணத்தோடு இந்த திருப்பணியை நாம் செய்ய இருக்கின்றோம். பல்வேறு ஊர்கள், பல்வேறு நபர்கள், ஆனால் நாம் 33 ஊர் நகரத்தார்கள். ஆனால் அந்த 33 ஊரிலே இருக்கக்கூடிய நாம் இன்றைக்கு தமிழகத்தினுடைய பல்வேறு நகரங்களிலே, அதே போல இந்தியாவினுடைய பல்வேறு நகரங்களிலே, உலகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளிலே இருந்தாலும் இலுப்பக்குடி நகரத்தார் என்கின்ற அந்த ஒரு போர்வையிலே ஒன்றிணைந்து நமக்காக இருக்கக்கூடிய கோயில் நம்முடைய சுயம்பிரகாசர் சவுந்தரநாயகி அம்மன் கோயில், பைரவர் கோயில், அதனுடைய திருக்குடமுழுக்கை நாம் சிறப்பாக நடத்தியாக வேண்டும் என்கின்ற உணர்வோடு ஒவ்வொருவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். நிச்சயமாக இறை உணர்வு உள்ளவர்கள் எல்லோருமே நாம் நம்முடைய ஆலயத்துக்கு அள்ளித்தர வேண்டும், நம்முடைய கடவுளுக்கு நிறைய கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உள்ளவர்கள் தான். எனவே அவரவர்கள் அவரவர்களுடைய வசதிக்கேற்ப, தகுதிக்கேற்ப, மனதிற்கேற்ப நீங்கள் இந்த திருக்குடமுழுக்குக்கு வேண்டியதை தாருங்கள். அதன் மூலமாக சிறப்பான ஒரு நிகழ்வை நம்மாலேயும் நடத்தி காண்பிக்க முடியும் என்று நடத்தி காண்பிப்போம். அதை விரைந்து நடத்தி காண்பிப்போம் என்று நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அள்ளி கொடுங்கள், நிச்சயமாக யாரும் கெட்டு போக மாட்டீர்கள். உங்களுக்கு அள்ளி அள்ளி தருவதற்கு அந்த ஆண்டவன் உங்களுக்கு அருள் புரிவான். சவுந்தரநாயகி அம்மனும் சுந்தர சுயம்பிரகாச கடவுளும் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள். பைரவர் வழி நடத்துவார். எனவே அச்சமின்றி நம்மாலே நடமாட முடியும், நம்மை காத்து கொள்ள முடியும். நம்முடைய கோயிலும் மற்ற கோயிலுக்கு இணையான கோயில் என்ற பெருமையோடு நாமும் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடியவர்களாக இருக்க இந்த வாய்ப்பை நாம் எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டு, இந்த இனிய வாய்ப்புக்கு, அதுவும் குறிப்பாக சென்னையிலே இருக்கக்கூடிய எல்லோரையும் சந்திக்கின்ற வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கின்ற நம்முடைய திருப்பணி குழுவினருக்கும் அதற்கு முயற்சி செய்த அத்தனை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய இனிய நன்றியை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவரும் ஒத்துழைப்பு நல்குவோம் என்று சொல்லி
எழுந்து நின்று ஒரு கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதுக்கு முன்னாடி பலமுறை நம்ம இலுப்பக்குடி கோயிலுக்காக பலமுறை தேவப்பிரசனம் பார்த்துருக்கேன். அந்தந்த காலங்களில் இருந்த ட்ரஸ்டிகள்கிட்ட என்னுடைய கருத்தை சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ இந்த கும்பாபிஷேகத்துக்கு 8 கோடி 9 கோடி ரூபா செலவு வரும்னு பிரசனத்திலே வந்தது. அதைத்தான் அவங்கெல்லாம் சொன்னாங்க. அந்த 8 கோடி 9 கோடி வசூலாகும்னு பிரசனத்தில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சர்ப்ளஸாக 1 கோடி ரூபாய்க்கு மேலே பணம் வரும்னு பிரசனத்தில் வந்திருக்கு. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், 2 அம்மன், ஒரு அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்குது, ஒரு காளி கோயில் பக்கத்தில் இருக்குது. அதுக்கு பூர்ணாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு பிரசனத்தில் வந்திருக்கு. அதை ஆர்கனைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் முனீஸ்வரர் அல்லது கருப்பர் கண்மாய் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கு வந்திருக்கு. அவங்கள சாந்தி பண்ணணும்னு வந்திருக்கு. இப்போ நான் அதை ஒரு வாரமாக விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். பழைய ஆளுங்கள்கிட்டையும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அது இன்னும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. உங்களை யாருக்கு தெரிஞ்சாலும் அதை எங்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த முனீஸ்வரர் அல்லது பைரவருக்கு கண்மாய்க்கரை பக்கத்தில் இருக்கிறவருக்கு சாந்தி செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். நன்றி, வணக்கம். தகவலுக்கு நன்றி அண்ணன். எந்திரிச்சு சொல்லுங்க, ஸ்டேஜோட வந்து சொல்லுங்க. நல்லது. அதாவது இப்போ 33 குழுக்கும் நீங்க ஒருங்கிணைப்பாளர்கள் ஒவ்வொரு ஊருக்கும் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பீங்க. ஆமா. அவங்க மூலமா என்ன பண்ணலாம்னா, வெளிநாட்டில் இருக்க நம்ம இலுப்பக்குடி நகரத்தார்கள் பெரிய பெரிய கம்பெனியில் எம்டியா இருக்காங்க யூஎஸ்ல எல்லாம், அவங்கள அப்ரோச் பண்ணீங்கன்னா கொடுப்பாங்க. நம்ம வந்து ஃபோன் பண்ணி வெளிநாட்டில் இருக்காங்க, அதான் யூஎஸ்ல, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல, சிங்கப்பூர்லாம் இருக்காங்க. அப்போ அவங்களுக்குலாம் வந்து இது அப்ரோச்சே பண்ணலைன்னா அவங்களுக்கு தெரியாது. அப்ரோச் பண்ணால் கொடுப்பாங்க. இப்போ எப்படி நீங்கள் எல்லாரும் இப்போ அப்ரோச் பண்ணுறீங்க, இங்கே இருக்கு பண்ணுறீங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் எம்டியா இருக்காங்க அமெரிக்காவில், நம்ம இலுப்பக்குடி நகர்த்தார்கள். நல்லது. அவங்க ஒருங்கிணைப்பாளர்கள்ட்ட நம்பரை வாங்கணும். நீங்கள் வாங்கினீங்கன்னாக்க நீங்க அந்த அமைப்பில் இருக்கவங்க நீங்க நேர ஃபோன் பண்ணி இந்த மாதிரின்னு சொன்னீங்கன்னாக்க கண்டிப்பா அது ஒரு பெரிய அதுக்கு ஒரு இது கிடைக்கும். நல்ல ஆலோசனை. நாங்கள் ஏற்கனவே அந்த ஊர் வாரியா அட்ரஸ் வாங்கியிருக்கிறதுல ஃபாரின் அட்ரஸ் அவங்க கொடுத்துருக்காங்க அந்தந்த ஊர் பிரமுகர். மற்ற கோயிலில் இருக்க பைரவருக்கும் நம்ம பைரவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. மற்ற கோயிலில் இருக்க பைரவர் வந்து கையில் கபாலம் வச்சுருப்பாங்க மண்டவோடு. நம்ம கோயில் பைரவர் வந்து அட்சய பாத்திரம் வச்சுருக்காரு. அதனால நீங்கள் கொடுக்க மிக அதிகமாக கொடுப்பாரு. ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு டெஸ்ட் பண்ணுங்க. அந்த கோயிலில் போய் பைரவற்ற மன உருக வேண்டுங்க. தங்கம் என்ன விலை விற்றாலும் நீங்கள் தங்கத்தில் பொருள் வாங்குவீங்க. இது சத்தியம்.